வணக்கம் மக்களை. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அர்ச்சனா மேம் அவர்களுடைய தரமான செய்கைகள், அடுத்து வர இருக்கின்ற ஒரு நிகழ்வு, அப்புறம் இன்று வந்த ஒரு நிகழ்வு, அப்புறம் அர்ச்சனா மேம் அவர்கள் சொன்ன பதில் அப்படின்னு அர்ச்சனா மேம் அவர்கள் தரமான சிறப்பான சம்பவங்கள். ஒரு பிக் பாஸ்க்குள்ள போனா ஒரு டைட்டில் வின்னருக்கு வெளியில வாய்ப்புகளும் மரியாதைகளும் எப்படி கிடைக்கும், உண்மையா கிடைக்கும் அப்படி என்பதை தலைவி அவர்கள் காமிச்சு கொண்டிருக்காங்க. அது பற்றிய அப்டேட் சரிங்களா. அண்ட் அர்ச்சனா மேம் அவர்களுடைய அப்பா அவர்கள் சொன்னபடியும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு 100% உண்மையான விடயம். அது என்ன அப்படி என்பதையும் வந்து பார்த்துடலாம் சரிங்களா. அண்ட் அடுத்தது ஜனனி அவர்கள் போன சீசன்ல பிக் பாஸ் சீசன் 6க்கு அப்புறம் பிக் பாஸ் சீசன் 6க்கு போய் அதுக்கப்புறம் ஒரு பிக் பாஸ் மூலம் ஒரு நபருடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறினது அப்படின்னா கண்டிப்பா ஜனனி அவர்கள் தான். ஜனனி அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள், கிடைத்து கொண்டிருக்கின்ற வாய்ப்புகள், அவங்க விட்டது பல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க விட்ட சான்ஸ் வந்து பல. ஆனா அப்படி இருந்தும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுதான் வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கு. புதுசா வந்து பல பேர் வந்து கேட்டீங்க, தளபதி விஜய் அண்ணா அவர்களுடைய படம் இலங்கையில வந்து எடுத்திருக்காங்க. ஜனனி அவர்களும் இந்த படத்தில் இருக்காங்களா? ஏன்னா வெங்கட் பிரபு சார் அவர்களுடைய படம் மல்டி ஸ்டார், நிறைய பேர் இருப்பாங்க. ஜனனி அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். அது உண்மையா? கரண்ட்லி ஜனனி மேம் அவர்களுடைய படங்களோட சில அப்டேட் சரிங்களா, அதை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அர்ச்சனா மேம் அவர்கள் த ரைசிங் ஸ்டார், மக்கள் நாயகி, சரித்திர நாயகி, எதுவுமே வந்து சொல்லலாம். ஒரு சிம்பிளா என்னோட ஃபீல்ட், என்னோட தொழில் படி நம்ம வந்து பார்த்தோம்னா, ஒரு ரிவ்யூவரா வந்து பார்த்தோம்னா, பல பெண்கள் வந்து இப்ப சோசியல் மீடியால ஒரு முகத்தை காமித்து வந்து ஒரு வீடியோ போடவே பயப்படுறாங்க, தயங்கி கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் சீசன் 7 வந்து அங்க ஒரு பெண், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பெண் வந்து சாதனை வந்து படைச்சிட்டாங்க. இது வரைக்கும் பிக் பாஸ்ல எந்த ஒரு நபருமே வந்து பண்ணாத சாதனைகளை பிக் பாஸ் சீசன் 7ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு சரித்திரம் படைத்தவர், சாதனைகள் நடத்தியவர் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள். அப்படி இருக்கக்குள்ள அங்க ஒரு பெண் வந்து இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா, வெளியில எனக்கு தெரிஞ்சு பல பெண் ரிவ்யூவர்ஸ் தமிழ்ல, மலையாளத்துல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பட் தமிழ்ல வந்து ஒரு தாய் மகளும், அப்புறம் பேத்தியும், பாட்டியும், அப்புறம் பெண் ஒருத்தங்க மலேசியால இருக்காங்க, அப்புறம் நம்ம சென்னையில இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. இப்படியான நபர்கள் வந்து உருவாயிருக்காங்க. 100 நாளுக்கு மேல 106 நாளும் எபிசோட் வந்து போட்டிருக்காங்க. சில பேர் அர்ச்சனா மேம் அவர்களை மீட் பண்ணியும் இருக்காங்க, அதை பற்றியும் வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்க்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து இப்ப பல பெண்கள் சொல்றது அர்ச்சனா வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்னு, அதை வந்து காலமே காமிச்சு கொண்டிருக்கு. அர்ச்சனா அவருடைய வெற்றியின் மூலம் எவ்வளவு தூரம் மாற்றங்கள் வெளியிலேயும் நடந்திருக்கு அப்படின்னு சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு சரித்திர நாயகி தான் அர்ச்சனா மேம் அவர்கள். அப்ப அவங்கள வந்து இந்த உலகம் எப்படி கொண்டாடுதுன்னா, போராட்டங்கள் எல்லாம் சிறப்பு, அவங்களுக்கு கிடைக்கின்ற அளவுக்கான சீஃப் கெஸ்டா நிறைய, அவருக்கு தெரிஞ்சு ஒரு 10-8 கொலைச்சிக்கு வந்து சீஃப் கெஸ்டா போயிருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் நிறைய இருக்கு. அண்ட் நிறைய கடைதிறப்பு விழாக்கள், ஃபங்க்ஷன்கள், அப்புறம் படங்கள், நிறைய ஸ்டோரிஸ் வெயிட்டிங், அவங்களோட படங்கள் வெளியில வர இருக்கு, பாடல்கள் வெளியில வர இருக்கு. அண்ட் விஜய் டிவில நம்ம சொன்ன மாதிரி பேக் டு பேக் நிகழ்ச்சிகள் அப்படின்னு அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை போல ஒரு பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட்க்கு இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல சரிங்களா. அதுதான் 19 கோடி ஓட்டுனா சும்மாதான். அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்களுடைய அடுத்த நிகழ்வு வந்து விஜய் டிவில அது இது எது சீசன் 3. ஆரம்பத்தில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ணியிருப்பாங்க, இப்ப மாக்காப் அவர்கள் சீசன் 3 பண்றாங்க. அர்ச்சனா அப்படின்னாலே அர்ச்சனை மங்களகரம். முதல் தொடக்கமே அர்ச்சனா மேம் அவர்கள் அண்ட் அவங்க கூட சேர்த்து மணி, அப்புறம் கூல் சுரேஷ் அவர்களை இணைத்து ஒரு எபிசோட் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதோட ப்ரொமோவும் ஸ்டார்டிங் டேட்டும் வந்து வரும். இது ஒரு சம்பவம், அவங்களுடைய அடுத்த நிகழ்ச்சி. இன்னொன்று என்ன அப்படின்னா, அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் திருவிழா, சந்திப்பு திருவிழா ஒரு சேனல் எடுத்து போட்டிருக்காங்க. அதோட தொகுப்புகள் பேக் டு பேக் வரும். நிறைய சம்பவம் நடந்திருக்கு மக்களே சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 பார்ட் வந்து வரும் சரிங்களா. அப்படி இருக்கக்குள்ள இன்று போட்ட பதிவு வந்து பாத்தீங்கன்னா, பார்க்கல நான் பாருங்க, பல பேர் அர்ச்சனா மேம் ரசிகர்களே அதை பற்றி போட்டிருக்காங்க. அதுல வந்து தந்தை மகள் அந்த கான்வர்சேஷன், அர்ச்சனா மேமும் அர்ச்சனா மேமோட அப்பாவும் பேசுறது, அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய தங்கை, அவங்களுடைய அப்பா வந்து பேசுறது, அவங்களோட அப்பா அம்மா, அர்ச்சனா மேம் அவங்களோட சிஸ்டர் அப்படின்னு அந்த உரையாடல் வந்து கண்டிப்பா ஒரு அவ்வளவு தூரம் பார்க்கக்குள்ள சில சந்தோஷமா இருக்கு, சில இடங்கள்ல கண் கலங்குது. அப்படியானது ஒண்ணு. அது அவங்களோட அப்பா அழகா ஒரு விடயம் சொல்லியிருப்பாரு, பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஒன்று தேவை.
ஏன்னா இப்போ ஒரு அப்பா அப்படின்றவங்க வந்து பிள்ளைய வந்து மகாராணி மாதிரி வளர்த்துருப்பாங்க, சரிங்களா? அப்போ அது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே பல பேரோட வாழ்க்கையை வந்து பார்த்துருக்கேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் பல பேரோட வாழ்க்கை வந்து சிங்கிளாக வந்து மாறி இருக்கு. விட்டுட்டு போடுறாங்க, இல்லை அடிமையாக வச்சுருக்கானுங்க, அவரை நம்பித்தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நடக்குது, வெளிநாடுகள்லையும் சரி உள்நாடுகள்லையும் சரி. அதாவது ஒரு அடிமை என்ற பார்வையெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட அப்பாவோட கருத்து வந்து பெண்களுக்கு வந்து ஆஃப்டர் வெட்டிங்குக்கு அப்புறம் அவங்க சொந்த காலில் நிற்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் வந்து வேணும். படிப்பு, அந்த படிப்பு இருந்தாலே நல்ல ஒர்க் வந்து கிடைக்கும். அதை அவர் அழகா சொன்ன விதம் அருமையாக இருந்துச்சு. பாருங்க, உங்களுக்கு நிறைய விடயங்கள் புரியும், சரிங்க? முக்கியமாக பெண்கள் வந்து அதை பாருங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாணம் அப்படின்றதே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிருக்கு இந்த சிச்சுவேஷனில். முக்கியமாக அது நம்ம தமிழ் மக்களுடைய மத்தியில், தமிழ்நாட்டிலையும் சரி, முக்கியமாக ஜாழ்ப்பாணம் அப்படின்ற இதுலேயுமே சரி, கல்யாணம் என்றால் வியாபாரமாக வந்து போயிருக்கு. டாக்டர் மாப்பிள்ளைன்னா 60 லட்சம், இன்ஜினியர் மாப்பிள்ளைன்னா 50 லட்சம், அதுக்கு கீழே அக்கௌண்டன்ட் அப்படி இப்படின்னா 35 லட்சம் அப்படி. ஸோ ஒரு கூலி தொழிலாளி அப்படின்னா கூட ஒரு 25 லட்சத்துக்கு மேலே தான். இதெல்லாம் தவிர்த்து வீடும் கொடுக்கணும், நகையும் கொடுக்கணும், அப்போதான் மதிப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்போ நினச்சி பாருங்க, இவங்க ஆரம்பமே அது லவ் பண்ணாலும் இப்படி கேட்குறானுங்க, அரேஞ்ச் மேரேஜ்னாலும் இப்படி கேட்குறாங்க. அப்போ இவங்க ஒரு 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 லைஃப் பார்ட்னர் வரைக்குள்ளேயே அது ஒரு பிஸ்னஸாக தான் வந்து பார்க்குறாங்க இந்த சொசைட்டி. சத்தியமாக நான் அப்படி இல்லைப்பா, சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள, ஸோ இப்படி ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணு இவ்வளவு தந்தா தான் அந்த பொண்ணுக்கு ஒரு மரியாதை, புருஷனோ சரி, அந்த புருஷன் வீட்டுக்குள்ளே இருப்பவர்களோ சரி. அப்படின்னுக்குள்ள அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் போனதுக்கப்புறம் பிள்ளையும் வந்தோடனே புருஷன் வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்த ஆரம்பிச்சா, இல்லை விட்டுட்டு போனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை கொஸ்டின் மார்க். ஸோ அப்போதான் அந்த வேலை ஒர்க்ன்றது ஒரு பெண்களுக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் அப்படி என்பதை இப்போ நடக்கிற விடயங்களின் மூலம் நம்மளால் சிந்திக்க முடியுது. அதை வந்து ஆஸ் யூஸ்வல் வழக்கம் போல் அர்ச்சனா மேம் அவர்களுடைய அப்பா வந்து அழகாக சொல்லியிருந்தார், பெண்களுக்கு ஒர்க் வந்து முக்கியம் ஆஃப்டர் வெட்டிங் அப்படி, சரிங்களா? சிறப்பு. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஓகே, அடுத்தது நம்ம ஜனனி மேம் அவர்கள் சீசன் 6ல் 20 பேர் போயிருந்தாங்க உள்ள. இப்போ அதிலிருந்து ஜொலித்து கொண்டிருப்பவர் ஒரே ஒரு நபர் தான், அது ஜனனி மேம் அவர்கள் தான். அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட டாப் 3க்குள்ளே வர வேண்டிய ஒரு நபர் சூழ்ச்சிகளால் வெளியில் அனுப்பப்பட்டார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான படங்கள் இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய நடித்த ஒரு நபர், அவர் கூட நடிச்சு கொண்டிருக்காங்க. அதில் ஹீரோ போலீஸாக பண்ணுறாங்க, இவங்க வந்து அவருக்கு பேராக பண்ணுறாங்க நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணா அவருடைய படம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனோசரன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த டீமோட ஒர்க் பண்ணுறாங்க. இது தவிர்த்து முகின்ரோ அவர்களோடையும் ஒரு படம் அப்படின்ற மாதிரி டாக் போகுது, சரிங்களா? அப்போ தளபதி கூட இன்னும் படம் பண்ணுறாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை, சரிங்களா? 90% இல்லை. பட் முகின் அவர்களோட ஒரு படம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி டாக் அடிப்படுது. அந்த செட்டில் அந்த ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு, சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ஒரே இடம் தான், முகின்ரோ அவர்களும் இருக்காங்க, ஜனனி மேம் அவர்கள் கேரவானுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தங்க தான் ஃபோட்டோ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி அவங்களுடைய லைஃப் வந்து ஓகோன்னு இருக்கு, நல்லா இருக்கு, சரிங்களா? இலங்கையிலேருந்து வந்த போட்டியாளர்களில் லாஸ்ட்லி அவர்களும் ஆரம்பத்தில் இப்படி தான் பிஸியாக இருந்தாங்க. ஒரு 7-8 படம் கையில் இருந்துச்சு. பட் கொரோனா வந்தபடியா அவங்களோட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கு, ஒரு 3-4 படம், சரிங்களா? ஸோ ஜனனி மேம் அவர்களும் அதே மாதிரி இப்போ பிஸியாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட மனசு போல் எல்லா படமும் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் ரிலீஸ் ஆகி, இப்போ இதை விட அவங்க விட்டதுகள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ ரிலீஸ் ஆகி வெற்றி படங்களாக போகிறதுல ஃபஸ்ட்டு அவங்க தான் சாய்ஸாக இருந்தாங்க. பட் அவங்களோட காண்டாக்ட் எடுக்க முடியாதபடியாக வேற ஒருத்தங்கள் வந்து போட்டாங்க அப்படின்னும். இன்னொரு பாடல் வந்து சமீபத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, சொல்ல விரும்பல என்ன பேருன்னு. அதுக்கும் இவங்களுடைய டாக் இருந்து அந்த கான்டாக்ட் எப்படி இவங்க கூட பேசுறது அப்படின்னு தெரியாதனால இவங்களை மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. பட் அப்படி மிஸ் ஆகியும் இப்போ நிறைய படங்கள் கையில் இருப்பது, அதான் என்ன போல வாழ்க்கைன்னுவாங்கல்ல, நல்ல மனசுக்கு தான் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இப்போ அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே வெளியில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். இதன் மூலம் பெரிய ஸ்டார்ஸோட அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு த்ரிஷா மாதிரி வரணும் அப்படின்னாங்கல்ல, அதை விட 10 மடங்கு டொப்பில் போகலாம். அந்த அளவுக்கு அவங்க வரணும் என்பதுதான் அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி நம்ம சேனலோட நம்ம ரசிகர்களோட விருப்பம், சரிங்களா? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, சரிங்களா? ஃபோக்கஸ் அதான் முக்கியம். கண்டிப்பாக அவங்க சாதிப்பாங்க அப்படி என்பது என்னோட 100% நம்பிக்கை, சரிங்களா? ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நன்றி.